காலையில என்ன ஆகும்? நல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்க, ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சாச்சு. காலையில எக்ஸாம் எழுதுவீங்க, எப்படி இருக்கும்? தூக்கம் கண்டிப்பா நல்லா தூங்கணும். ஒண்ணு காலையில எழுந்து சீக்கிரமா எழுந்து படிக்கிறது நல்லது. அப்படி இல்ல, சில பேர் நான் காலையில என்னால எழுந்துக்க முடியாது, ராத்திரி தான் படிக்கணும்னு சொன்னா 11க்கு மேல கண்டிப்பா படிக்கணும். 11 o'clock மேல கண்டிப்பா தூங்கணும். அதே மாதிரி காலையில எழுதுக்கிறது 4 மணிக்கு முன்னால எழுதுக்கணும். இந்த 3 மணி 2 மணி ஓகேயா, அதெல்லாம் எழுதுக்கணும். 4 மணி. இந்த 11 to 4 கண்டிப்பா அத்தனை பேரும் தூங்கணும். அது 10 to 4 இருக்கலாம், இல்லைன்னா 11 to 5 11 to 6 கூட இருக்கலாம். ஓகே, நம்ம படிக்கிற நேரம் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரம் உங்களால படிக்க முடியும். படிக்கும்போது நம்ம மைண்ட் எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருந்தாதான் புக்கு முன்னாலே உட்காந்துருப்போம், மணிக்கணக்கா புக்கு முன்னாடி உட்காந்துருப்போம், ஆனா எதுவுமே ஏறி இருக்காது. ஓகே, சோ படிக்க முன்னாடி நல்ல சாப்பாடு, நிறைய நல்ல தண்ணி குடிச்சிட்டு ஒரு நல்லா தூங்கி முடிச்சு உட்காந்து படிச்சீங்கன்னா வெயில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகேயா, இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. என்ன அப்படின்னா ராத்திரி நேரம்லாம் உட்காந்து 12 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு திருப்பி தூங்குறது, அந்த 1 மணிக்கு தூங்கும்போது மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும். நீங்க போய் படுத்தா தூக்கமும் வராது, ஆனா படிக்கவும் முடியும். ஓகேயா, ஸோ இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டீனேஜர்ஸ் எஸ்பெஷலி என்னன்னா தூக்கம்